गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் தட்சிணாயனம். நேத்திலேருந்து தட்சிணாயனம் ஆரம்பிச்சு கொடுத்து ஆஷாட மாதம்,
அதாவது ஆடி மாதம் அதுவும் ஆரம்பிச்சு கொடுத்து கிருஷ்ணபக்ஷம் திருத்தீய திதி அவிட்ட நட்சத்திரம் அப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 19வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். நாராயண பட்டத்திரி ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் சொன்ன கதைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாள். போன தசகத்தில், அதாவது 18வது தசகத்தில் துருவ வம்சத்தில் வந்த வேனன், பிருது இவாளுடைய கதையெல்லாம் சொன்னாள். ஏன்னா ரொம்பவும் புண்ணிய புருஷனான சுவாயம்புவ மனுவனுடைய வம்சத்தில் இருக்கப்பட்டவாளுடைய கதையை எடுத்து சொல்லிட்டு வராள். சுவாயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் 5 குழந்தைகள், 3 பொண்ணு 2 பிள்ளை. ஆக்கூத்தி, பிரசூதி, தேவகூத்தின்னு 3 பொண்ணுகள். பிரியவிரதன், உத்தானபாதன்னு 2 பிள்ளைகள். பொண்ணுகளுடைய சரித்திரத்தை சொன்னாள். அதில் தான் கபிலர் தேவகூதி சம்வாதத்தெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு பிரியவிரத்தன், உத்தானபாதன், இதில் உத்தானபாதனுடைய வம்சத்தில் துருவசுவாமி வந்தாள். உத்தானபாதனுடைய புள்ள துருவன், அவனுடைய கதையை சொன்னாள். அதே வம்சத்தில் வந்தவன் தான் வேனன், கொடிய ராஜா. அவனுடைய கதையை சொல்லி அதற்கு பிறகு வந்த பிருத்து மகாராஜா, புண்ணியசாலியான பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். அதெல்லாம் பிருத்து சரித்திரத்தை 18வது தசகம் போன தசகத்தில் பார்த்தோம். இந்த தசகத்தில் அதே வம்சத்தில் வந்த ராஜாக்களை பற்றி சொல்கிறாள். அது 4வது ஸ்கந்தம் பாகவத்தில் வந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறாள். அதில் பிராச்சீன பர்கிஷ்னு ஒரு ராஜா. அவன் பேரே பிராச்சீன பர்கிஷ்னு. பேருக்கு என்ன, பர்கிஷ்னா புல்லுன்னு அர்த்தம், தர்பேன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணான், நிறைய யஜ்ஞங்கள் பண்ணான். எத்தனை யஜ்ஞன்னாள், பூமி பூரா தர்பையை கிழக்கு முகமாக போட்டு கோட்டிக்கணக்கான யஜ்ஞங்கள் பண்ண ஆரம்பித்தானான். ஆனால் பிராச்சீனம்னா கிழக்குன்னு அர்த்தம். கிழக்கு முகமாக தர்பையை போட்டு பண்ணுறதுனால அவனுக்கு பேரே பிராச்சீன பர்கின்னு பேராகிடுது. அவனுடைய வம்சத்தில் வந்தவாள் தான் இந்த பிரச்சேதஸு. அவளுடைய கதையை பற்றி சொல்ல போகிறாள். அதான் இந்த தசகத்தினுடைய சம்மரி. அவள் எப்படி ருத்ரனை உபாசித்தாள், பகவான் ருத்ரன் அவளுக்கு எப்படி பட்டத்திரி, அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே 19 தசகம் பிராச்சேதச கதானுவர்ணனம். ஸ்ரீ ஹரே நமஹ. பிருதோஸ்து நப்தா பிருதுதர்மகர்மடः பிராச்சீனபர்ஹிः யுவதௌ சதத்ருதௌ பிரச்சேதசோ நாம சுச்சேதசசுதான் அஜீஜன த்வத்கருணாங்குரானிவ. பட்டத்திரி இந்த முதல் ஸ்லோகத்தில் ருத்து சக்கரவர்த்தியினுடைய பேரனான பிராச்சீன பர்கிஷுங்கிற ராஜா, அவன் நல்ல யுவதியான சதத்ருத்துங்கிற ஒரு பொண்ணுக்கிட்டக்க அவளை கல்யாணம் பண்ணிட்டு, உன்னுடைய கருணையினால் தொது கருணாங்குரானிவன் நாள், உன்னுடைய கருணை இருக்கே, அது சின்ன முளை இருக்கே, செடிகள், ஒரு வாழை மரம்னா அதுக்கு முளை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய கருணை அந்த முளை மாதிரியாம். ஏன்னா அதுலேருந்து பெரிய விருட்சம், நல்ல மனசில் நினச்சிட்டு இருக்கிற விருட்சங்கள்லாம், காமனைகள்லாம் பூர்த்தியாக போகிறதுங்கிறதுக்காக உள்ள முளையாம். அப்படி பகவானுடைய கருணையினால் அவ 2 பேருக்கும், அந்த பிராச்சீன பர்கிஷுக்கும் சதத்ருத்துங்கிற பத்னிக்கும், அவ 2 பேருக்கும் நல்ல புத்திமானான குழந்தைகள். பிரச்சேதஸ்ன்னு பேர். அப்போ பிரச்சேதஸுங்கிற குழந்தைகள் புத்திராள். அவளை 2 பேரும் தோற்றுவிச்சாளே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அதில் அழகான பதங்களெல்லாம் உபயோகம் பண்ணியிருக்காள். பிருதோஸ்து நப்தா, நப்தானா பேரன் அர்த்தம். பிருத்துவனுடைய பேரனான பிருத்து தர்ம கர்மடா, எப்பேற்பட்ட பிருத்து, அவன் பிருத்து தர்ம கர்மடா நாள். இவளாம் அந்த பேரன் இருக்கானே, அவன் பேர் பிராச்சீன பர்கிஷு. அவன்
வைதீக கர்மாக்களெல்லாம் பிருத்து தன்னுடைய தாத்தாவான பிருத்து மகாராஜா என்னென்ன தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணாலோ அதை விடாமல் அனுஷ்டானம் பண்ணாலாம். அதை ஸ்பெஷலாக சொல்கிறாள். ஏன்னா யார் அந்த முன்னோர்கள் செய்த கர்மாக்களை நம்பிக்கையோடையும் தர்மத்தோடையும் யார் அனுஷ்டித்து வராளோ அவளுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படுங்கிறதா சொல்கிறாள். அதனால்தான் பிராச்சீன விஷயங்களெல்லாம் எடுத்து நம்ம அவள் பெரியவா செஞ்ச தர்மங்களெல்லாம் நம்மளும் செய்யணுங்கிறதுக்காக அவள் சொல்கிறாள். இங்கே பிருத்து தர்ம கர்மட்டா அவன் தர்மத்தில் நம்பிக்கையோடு கூட வைதிக கர்மாக்களை விடாமல் செஞ்சான்னாள். இந்த பிராச்சீன பரிக்கு காமியமான யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைனால லோகம் முழுக்க தர்பையை பரப்பி வச்சு கிழக்கு முகமாக ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்கான யஜ்ஞங்கள் பண்ண ஆரம்பித்தான். எல்லா விதமான யஜ்ஞங்களையும் பண்ணானாம். என்னத்துக்காக ஒரு தடவை நாரத சுவாமி இவனை கேட்டாள், என்னப்பா நீ ஒரே யாகம் பண்ணுறியன்னாள். எதுக்குன்னாள், என்னோடய துக்கங்கள்லாம் போகணும், நல்லா எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் இந்த யஜ்ஞங்கள்லாம் நாள். அப்போ அவர் சொன்னார், அப்பா காமியமாக யஜ்ஞங்கள் பண்ணுறதுனால நீ துக்கங்கள்லாம் விலகி இந்த சம்சார துக்கங்கள்லாம் போகும்னு சொல்ல முடியாது சொல்லி அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக ஒரு கதையெல்லாம் சொன்னாள். அதெல்லாம் பின்னாடி பாகவத்தில் நன்னா விஸ்தாரமாக சொல்லியிருக்காள். ஏன்னா நாரத சுவாமி அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள். அதெல்லாம் சொன்னாள் பின்னாடி. அப்பேற்பட்ட அந்த ராஜா அந்த பிரச்சேதசுகள் தோன்ன வைபவத்தை இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிருத்தோஸ்து நப்தா பிருத்து தர்ம கர்மட்டா பிராச்சீன பர்ஹி யுவதௌ சதத்ருதௌ பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதான் அஜீஜனத் துவத் கருணாங்குரானிவ. ஹே பகவான் குருவாயூரப்பா, உன்னுடைய கருணை மகா கருணையினால அந்த ராஜாவான பிராச்சீன பர்ஹிஷுக்கு சதத்ருத்துக்கு 2 பேருக்கும் பிரச்சேதஸுங்கிறதான ஒரு புத்திமானான புத்திரன் பிறந்தானாமே நாள். அது இந்த முதல் ஸ்லோகம். இந்த சுபோதினிங்கிற நாராயணத்துக்கு வியாக்கியானத்தில் அதில் போட்டிருக்காள். என்னென்னா, பிருத்தோஹோ புத்திரஹா விஜிதாஸ்வஹ தத் புத்திரஹ ஹவித்தானஹ தத் புத்திரஹ பர்ஹிஷதஹ அபராக்கியோயமிதி பாவகான்னு போட்டிருக்கா. அதாவது இந்த பிராச்சீன பர்ஹிங்கிறது யாருன்னா, பிராச்சீன பர்ஹிஷுங்கிறவன் பிருத்துனுடைய புள்ள விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனுடைய புள்ள ஹவித்தானன், ஹவித்தானனுக்கு புள்ள பர்ஹிஷ்மான். அந்த பர்ஹிஷ்மான்ங்கிறது தான் பிராச்சீன பர்ஹிஷுன்னு அவனுக்கு பேர். தர்மார்த்தம் பிராச்சீனாகிரைஹி குஷைஹி ஆஸ்திருதம் இதம் பூமண்டலம் அனேன இதி பிராச்சீன பர்ஹிஹி இதி பிரசித்த அப்படின்னு போட்டிருக்காள். என்னென்னா, அவன் பேர் என்ன லோகம் முழுக்க தர்பையை வச்சுட்டு யாகம் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு பிராச்சீன பர்ஹிஷ்னு பேர். அவனுடைய உண்மையான பேர் பர்ஹிஷ்மான்னு பேர். அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக சொன்னாள். அவன் பிருத்து தர்ம கர்மட்டானா, கர்மட்டானா கர்மசூரா இது. ரொம்ப அவனுடைய முன்னோர்கள் செய்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறதுல ரொம்ப தீரன், ரொம்ப தைரியமாக அதை அனுஷ்டானம் பண்ணுவானான். அது சொன்னால் இந்த ரொம்ப விசேஷமான இந்த ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்தில் பிதுஸ்ய சிருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத்தபஸ்யா நிரதா தசாபிதே பயோநிதிம் பश्चिममेत्य தத்தடே மனோகரம் சந்ததிருஷு சரோவரம். இங்கே ஒரு பாட்ட பேதம் இருக்குது, 2 விதமாகவும் சொல்லலாம். பவத் தபஸ்யாபிரதாக தசாபித்தேன்னு அது ஒரு மாதிரியாக சொல்லலாம். பிது சிசிருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் சிசிருக்ஷா நிரதா. சிசிருக்ஷா நிரதனா ஜனங்களை சிருஷ்டி பண்ணணுங்கிறதான ஒரு பிரியத்தோட கூட. ஏன்னா அதுதான் அவனுக்கு அப்பா சொல்லியிருக்காள். ஏன்னா இவா எல்லாரையும் சிருஷ்டி பண்ண காரணமே என்னென்னா, பூமண்டலத்தில் நிறையா பிரஜைகள்
சிருஷ்டி ஏற்படணுங்கிறதுக்காக தான் பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து மனுக்களெல்லாம் உண்டாக்கி எல்லாம் பண்ணியிருக்காள். அதனால் அப்பா சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நீங்கள்லாம் நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னுட்டு. அதனால் பிதுஹு சிஸ்ருக்ஷா நிரதசிய சாசனாத்து பிதுஷாசனாத்து, அப்பா சொன்னத்தை கேட்டுண்டு அவர் நிறையா சிருஷ்டி பண்ணணும்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணான், பவத் தபஸ்யாபிரதாக தசாபிதே தசா அபிதே, இந்த பிரச்சேதஸுங்கப்பட்ட 10 குமாராள், அந்த அவள் கலெக்டிவ் நேம் அது பிரச்சேதஸ்னுட்டு, இந்த 10 பேர், அந்த 10 பிள்ளைகளை என்ன பண்ணாள், பயோநிதிம் பশ্চিமம் ஏத்திய தத்தட்டே, மேற்கு கடல் கரை இருக்கே அங்கே போனாலாம். மேற்கு கடல் கரைன்னா அரேபியன் சீன்னு வச்சுக்கலாம். அந்த கடற்கரையில் இருக்கப்பட்ட ஒரு ஊரில் போய் அதனுடைய கரையில் பயோநிதிம் பশ্চিமம் ஏத்திய தத்தட்டே மனோகரம் சந்ததிருஷு சரோவரம், அங்கே ஒரு சரோவரம், ஒரு பெரிய லேக் இருந்தது, ரொம்ப அழகான லேக்காம் அது. அந்த லேக்கு பக்கத்தில் போய் உட்காந்து தபஸ் பண்ண போகிறாள். அதுக்காக அங்கே போனாள். பிதுஹு சிஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத்து பவத் தபஸ்யாபிரதாக தசாபிதே, பவத் தபஸ்யா அபிரதாக, உன்னை நோக்கி தபஸ் பண்ணணுங்கிறதான ஒரு உற்சாகத்தோடு கூட இந்த 10 பேரும் தசாபிதே பயோநிதிம் பশ্চিமம் ஏத்திய தத்தட்டே மனோகரம் சந்ததிருஷு சரோவரம், ஒரு அழகான ஒரு லேக்கை பார்த்தாள். அந்த லேக்கு போய் கிட்டக்க உட்காந்துட்டு தபஸ் பண்ண போகிறாள் அவள்லாம். அதுக்காக போனாள்னு 2வது ஸ்லோகத்தில் சொன்னாள். ஏன்னா பிதாவினுடைய உத்தரவு நிறையா போய் நீங்கள்லாம் தபஸ் பண்ணி பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணுங்கிறது போனாலாம். அந்த ரொம்ப அழகான சரசுனாள். ஏன்னா அங்கே ஹம்சம் சாரதம் சக்கரவாக்கம் முதலான பட்சிகணங்கள்லாம் இருக்குமாம். நல்ல உட்பலம் தாமரை செங்கழுநீர் புஷ்பம் இந்தீவரம் இப்படி பல ஜாதி புஷ்பங்கள்லாம் அந்த தட்டாகத்தில் வளர்றதாம். இதெல்லாம் பற்றி பாகவத்தில் நான் சொல்லியிருக்காள். அதுதான் இங்கே ஒரே ஸ்லோகத்தில் பட்டதிரி அதை சொன்னாள். பிதுஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத் தபஸ்யாபிரதாக தசாபிதே பயோநிதிம் பশ্চিமம் ஏத்திய தத்தட்டே மனோகரம் சந்ததிருஷு சரோவரம். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பிரச்சேதஸ்கள் அவளுக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணுறாள். அது சொல்கிறாள். ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதः பவோ பவத் சேவகதர்சனாத்ருதः பவோ பவத் சேவகதர்சனாத்ருதः பிரகாசமாசாத்ய புரः பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஹ தவஸ்தவம். எப்பொழுது இந்த பிரச்சேதசுகள்லாம் 10 பேரும் அந்த அழகான ஒரு சரோவரத்துக்கிட்ட போய் சேர்ந்தாலோ அதே சமயம் அங்கே யார் வந்தாள்னால் பவஹா, பவஹானா பகவான் ஸ்ரீ ருத்ரஹா இத்தியர்த்தா, அங்கே வந்து சேர்ந்தாளாம். அப்போ அழகான ஒரு பதத்தை போடுறாள் பட்டதிரி. ததா பவத் தீர்த்தம் இதம், தங்களுடைய சரசான பவத் தீர்த்தங்கிறாள். உங்களுடைய தீர்த்தமான இந்த தீர்த்தத்துக்கு நாள் இதம்னா இந்தன்னு அர்த்தம். அதாவது என்ன உத்பிரேக்ஷன்னா, குருவாயூரில் இருக்கப்பட்ட நாராயண சரஸ்ன்னு அங்கே ஒரு தடாகம் இருக்கே, ஒரு அதைத்தான் சொல்கிறாள் இங்கே. அந்த தீர்த்தத்துக்கு வந்து சேர்ந்தாள்ங்கிறாள். இப்போ அங்கே போய் ஸ்நானம் பண்ணால், ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணணும்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்காள். ஏன்னு கேட்டால், புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணுறதுனால ஆஸ்திக்யம் விருத்தியார்தான் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொன்னதாக தீட்சிதர் எழுதியிருக்காள். அவருடைய காமெண்ட்ரியில் எழுதுகிறார். அது மாதிரி புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்தாலாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப வசதி. அப்போது அவள்லாம் இந்த திவ்யமான சரஸுக்கு, இந்த நாராயண சரஸான குருவாயூரில் இருக்கப்பட்ட அந்த தடாகத்துக்கு வந்து சேர்ந்தோடனே அங்கே முன்னாடியே பரமேஸ்வரன் வந்திருக்காள்னாள். பவஹானா பரமேஸ்வரன். அவர் எதுக்காக வந்தாள்னால், தங்களுடைய பக்தாளான இந்த பிரச்சேதசுகள் 10 பேர் வந்திருக்காளுங்கிறத கேட்டுண்டு அவளை போய் தரிசனம் பண்ணும்
உன்னுடைய பக்தாள தரிசனம் பண்ணும். பவத் சேவக தர்ஷனாதிருத்தா, பவத் சேவக தர்ஷன ஆதிருத்தா, உன்னுடைய பக்தாள தரிசனம் பண்ணுங்கிற ஆசையில் பரமேஸ்வரன் வந்திருக்காளாம். பக்கத்தில் இருக்காள் மம்மியூரில் பரமேஸ்வரன் மகாலிங்க சுவாமி க்ஷேத்திரம், அது அங்கே இருக்காள். அதனால தான் சொல்கிறது வழக்கம், குருவாயூர் போய் சுவாமியை தரிசனம் பண்ணால் மம்மியூரில் போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணாமல் இருக்கப்படாதுன்ட்டு. அது அப்போ தான் புண்ணியமாம், க்ஷேத்திரத்துக்கு போன மகிமை பூர்த்தியாகும். அதனால் பரமேஸ்வரன் பக்கத்துலேயே இருக்காள். பரமேஸ்வரன் வந்து இந்த பக்தாளெல்லாம் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக பவத் சேவக தர்ஷன ஆதிருத்தான்னாள். பிரகாசம் ஆசாத்திய புற பிரச்சேதசாம், முன்னாடியே வந்து இந்த ஆவிர்பாவம் பண்ணியிருந்தாலாம். இவாள்லாம் வரத்துக்கு முன்னாடியே தயாராக காத்துன்னு இருந்தாள். பிரகாசமாசாத்திய புரஹா பிரச்சேதசாம் உபாதிஷத்து பக்ததமா தவஸ்தவம், தவஸ்தவம் உபாதிஷத்துனாள். உன்னுடைய ஸ்தோத்திரங்கள் இருக்கே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இவாளுக்கு உபதேசம் பண்ணி வச்சாலாம் பரமேஸ்வரன். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு மேலே குரு கிடையாது. பெறப்பட சக்தியான குரு அந்த ஸ்ரீமன் நாராயணனை பற்றி ஸ்தோத்திரம் ருத்ரகீதைன்னு பாகவதத்தில் இருக்குது, ரொம்ப வசத்தியான கீதை. அதில் பக்த தமகாங்கிறாள் இந்த பட்டதிரி. ஏன்னா இருக்கிற உனக்கு எவ்வளோ பக்தாள் இருப்பாள், இருந்தாலும் உன்னுடைய பக்தாள் எல்லாத்துலேயும் லீடர் யாருன்னா இந்த பரமேஸ்வரனுங்கிறாள். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு நாராயணன் மேலே அவ்வளோ பக்திங்கிறத எடுத்து காட்டுறாள். இப்படிலாம் சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, இந்த தெய்வங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புக்கு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்து மேலே பிரியமாக தான் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக சொல்லியிருக்காள். அதே மாதிரி பவத் தீர்த்தம்னு சொல்லியிருக்காள், இது உன்னுடைய தீர்த்தம்ங்கிறாள். இதில் இருந்துன்னா என்ன தெரிகிறதுனா, நம்ம அந்த நாராயண சரசுங்கிற குருவாயூரில் இருக்கப்பட்ட தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் நமக்கெல்லாம் புண்ணியம். நானே நினச்சிட்டு இருக்கேன், அடுத்த தடவை போனால் போய் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அங்கே போனால் அப்படி ப்ரோக்ஷனம் பண்ணிட்டு வந்துடுறோம். ஏன்னா அங்கே பார்த்தா க்ரீனாக இருக்குன்ட்டு தைரியமாக போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா அது பேர்பட்ட வசதியான சரசு இது. ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதா பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதா பிரகாசமாசாத்திய புரப்பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமா தவஸ்தவம், தவஸ்தவம் உபாதிஷத்துனாள். இந்த ருத்ரகீதை ரொம்ப வசத்தியான கீதை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் இருக்குது. ஏன்னா அந்த பாகவதத்தில் சொன்னதுன்னா தீக்ஷிதர் அவருடைய வியாக்கியானத்தில் போட்டிருக்காள். ஏன்னா பகவானுக்கு யார் பிரியமோ அவள் எனக்கும் பிரியம்ங்கிறாளாம் பரமேஸ்வரர். ஏன்னா பாகவதாலெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியம்ங்கிறாள். பகவான் மேலே எப்படி நான் பிரியம் வச்சுருக்கேனோ அப்படி அந்த பகவானை ஆராதிக்கிற பாகவதாள் மேலே எனக்கு ரொம்ப பிரீத்திங்கிறதாக சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் பாகவதத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டிருக்காள் அவருடைய வியாக்கியானத்தில். நாராயணிய புஸ்தகம் மொழியிருக்காரு, அதில் அதெல்லாம் படிக்கணும். அப்படி இந்த சக்தியான இந்த ஸ்லோகம் இது 3வது ஸ்லோகம். இது 3வது ஸ்லோகம். ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதா பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதா பிரகாசமாசாத்திய புரப்பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஸ்தவஸ்தவம். சில சமயம் நான் ஸ்லோகங்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேனேன்னு உங்களுக்கு தோணும். திருப்பி திருப்பி சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, இந்த செஷன் முடிகிறதுக்குள்ளே மனசில் ஒரு வழியாக ஸ்லோகங்கள்லாம் நன்னா புரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்காகத்தான். அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் இந்த பிரச்சேதசுகள் 10 பேரும் பகவானை நோக்கி அந்த சரஸில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தபஸ் பண்ணி அவருடைய நாமாவை ஜபிச்சுன்னு இந்த ருத்ர கீதத்தை 10000 வருஷங்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். ஸ்தவம் ஜபந்தஹ தவமீ ஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாத ரசாத் அமீஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. ஸ்தவம் ஜபந்தஹ தம் அமீ ஜலாந்தரே பவந்தம் ஆசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாதரசாத் அமீஷ்வியான் பபூவ காலோ
த்ருவவன்ன சீக்ரதா. ரொம்ப வருஷங்கள் தபஸ் பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆனந்தத்தை ரசித்து ஆனந்தமாக பகவன் நாமாவை ரசித்து பவ சுகா சுவாதரசாத்துனாள். உன்னுடைய நாமாவனுடைய ருச்சி ஒரு பஜனையில் ஒன்று உண்டு. எந்த ருச்சி ராமா, ஒரே ருச்சியாக இருக்கே உன்னோட ராமநாமான்னு ஒரு பஜனையில் பாடுவாள் ஒருத்தர், ஒரு நாமாவளி, ஒரு பாட்டு பாடுவாள். அப்படி அந்த பகவானுடைய நாமாவனுடைய ருச்சி இருக்கே இந்த ருத்ரகீதத்தினுடைய ருச்சி. அதனால அதை சதா ஜபிச்சுண்டு அந்த ஜலத்தில் நடுப்புற நின்றுண்டு அதை பாட ஆரம்பித்தாலாம். பாடிந்து அயுத்தம்னா 10,000 வருஷங்கள் உங்களையே ஆசைய விஷயத்தன்னா அப்படி ஜபிச்சுட்டு ஆராதிச்சுட்டு இருந்தாலாம். இந்த ஜலத்திலேயே 10,000 வருஷம் இருந்துண்டு இந்த சரோவரத்தில். ஏன் நாள் பவத் சுகா சுவாதரசாத்து நாள். உங்களுடைய நாமாவை ஜபிக்கத்தில் இருக்கிற ஆனந்த ரசத்தை அனுபவிச்சால் நாள். அதனால்தான் இத்தனை காலம் யான் காலஹா, இவ்வளவு காலமானது ஆயிடுத்துனாள். இத்தனை காலம் ஏந்ததுனால்னா பகவான் வந்து சீக்கிரமாக துருவனுக்கு எவ்வளவு சீக்கிரம் அவன் தபஸ் பண்ணோன்னு ஜாமன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே ஓடி வந்துவிட்டாள் சுவாமி கொஞ்ச நாளில். அந்த மாதிரி ஏன் ஓடி வரலைன்னாள் துருவன் நான் சீக்கிரத்தாள். துருவனுக்கு எப்படி சீக்கிரமாக வந்தாலோ அப்படி இவாளுக்கு வரலேன்னாள். ஏன்னா இவாளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாம்னு இல்லையாம். இவாள் அந்த நாம ருச்சியை அனுபவிச்சுட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கட்டுமே, அந்த அனுபவிக்கத்தை பக்தாள் அனுபவிக்கிறத கெடுக்க வேண்டாமேன்னு. ஏன்னா அவளுக்கு பகவான் வந்து ஒரு காமத்தோடு கூட வந்து அவள் வந்து தபஸ் பண்ணலை. துருவன் அப்படி இல்லை. அவனுக்கு ஒரு கோல் இருந்தது, எனக்கு அப்பா மடியில் ஏறணும்னு ஒரு கோல். அதனால அவன் தபஸ் பண்ணான். அதனால் அவனுக்கு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணணும்னு ஓடி வந்தாள். இவாள் அந்த நாம ஜபம் பண்ணி அதில் அனுபவித்து அந்த ஆனந்தத்தை ரசிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள். அதை கெடுக்கலாமா? அதனால தான் 10,000 வருஷங்கள் அவள் நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கட்டும்னு விட்டாள் சுவாமிங்கிறதாக உத்ரேட்சையாக இது சொல்லிட்டு இருக்காள். ஆனால் தீட்சிதர் கொட்டை எழுத்தில் அழகாக பிரிண்ட் பண்ணி எழுதியிருக்காள். என்னென்னா, எந்த ஜபம் பண்ணாலும் காயத்ரி மந்திரத்தை முதல்ல ஜபிச்சுட்டு அப்புறம்தான் மந்திரம் யாரானும் உபதேசம் பண்ணியிருந்தால் அது ஜபிக்கணுமா. அது என்ன எழுதியிருக்காள்னா, காயத்ரி ஜபத்தை விட்டுவிட்டு அதை வேறு மந்திரங்களை ஜபிச்சா அந்த மந்திரங்கள் பயன் கொடுக்காததோடு கூட விபரீத பலன்களை கொடுத்தாலும் கொடுக்குங்கிறார். இது நாளிதழ் அவர் தீட்சிதர் அவருடைய வியாக்கியானத்தில் எழுதியிருக்காள். அதனால் முதல்ல யார் என்ன ஜபம் பண்ணாலும், ருத்ரகீதம் பண்ணாலும் சரி, எந்த ஜபம் பண்ணாலும் சரி, முதல்ல காயத்ரியை யாருக்கெல்லாம் உபதேசம் ஆயிருக்கோ, பிரம்மோபதேசம் ஆயிருக்கோ, அவள் காயத்ரியை முதல்ல பண்ணிவிடணும். காயத்ரி அவள் சந்தியாவனம் பண்ணி காயத்ரி நல்லா ஜபிச்சுவிட்டு அப்புறம்தான் என்ன ஜபமாக இருந்தாலும். சில பேருக்கு நல்ல மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை கொடுத்துருப்பாள், இல்லைன்னா தத்தாத்திரேய மந்திரத்தை கொடுத்துருப்பாள், இல்லைன்னா நாராயண மந்திரம் கொடுத்துருப்பாள், கிருஷ்ண மந்திரம் கொடுத்துருப்பாள், இல்லைன்னா பஞ்சதசாட்சரி மந்திரம் கொடுத்துருப்பாள். இப்படி எவ்வளோ பேர் உபதேசம் வாங்கிட்டு இருப்பாள். நம்ம சிவாயங்கிறப்பட்ட பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவாள். எது சொன்னாலும் இந்த காயத்ரியை விட்டுவிட்டு சொன்னால் அது விபரீத பலனை கொடுக்கணும்னு எழுதியிருக்காள். அதனால் இது சொல்லணும்னு எனக்கு தோணித்து. ஸ்தவம் ஜபந்தா தம் அமீஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாத ரசாத் அமீஸ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. யோசித்தியான இந்த 4வது ஸ்லோகம் இது. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் இந்த பிரச்சேதசுகள் 10 பேரும் இப்படி 14,000 வருஷங்கள் தபஸ் பண்ணி ருத்ரகீதம், ருத்ரனால் உபதேசம் பண்ணப்பட்ட கீதமான நாராயணன் மேலே இருக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி அதனால் என்ன ஆச்சுன்னால், அவனுக்கு முன்னாடி இருக்கப்பட்டவாளுடைய அந்த குலம் முழுக்க கடையேறி விடுத்தான். அவளுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த கதிகள் கிடைச்சிதுங்கிறாள். ஈவன் அதில் வேணன்னு ஒரு கொடிய ராஜா இருந்தான், அவனுக்கு முதற்கொண்டு சத்கதி ஏற்பட்டு கொடுத்துனாள் இவா பண்ண தபஸ்னால. தபோபிரேஷாம் அதிமாத்திரவத்திபிஹி சயஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபி தேஷாம் கிருஹயாத நாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயௌ.
எல்லாருக்கும் பகவானோட கூட சாயுஜ்யம் ஏற்பட்டு கொடுத்துனாள். இவா பண்ணின தபஸுனால, இவா பிரச்சேதசுகள் பண்ண தபஸுனால இவாளுடைய முன்னோர்கள் எல்லாரும் அந்த வம்சத்தில் வந்த அத்தனை பேரும் பகவானுடைய அனுகிரகம் ஏற்பட்டு அவளுக்கு எல்லாருக்கும் சாயுஜ்யம் ஏற்பட்டதுங்கிறாள், சத்கதி ஏற்பட்டதுங்கிறாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னாள். தபோபிஹி ஏஷாம், ஏஷாம்னா இவாள் இந்த பிரச்சேதசுகளுடைய தபஸ்னால, தபோபிரேஷாம் அதிமாத்திரவத்திபிஹி, ரொம்ப ஆவர்த்தி ஜபம் பண்ணியிருக்காள், ருத்ரகீதை சொல்லியிருக்காள். 10,000 வருஷம் தான் பாருங்களேன். ச யஜ்ஞ ஹிம்சா நிரதோபி பாவிதா, யஜ்ஞஹிம்சா நிரதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னாள். யஜ்ஞஹிம்சா நிரதா, யஜ்ஞஹிம்சாயாம் பகவத் யஜன நிரோதனே நிரதா ஆசக்தா சஹா வேனஹான்னாள். ஏன்னா பகவானுக்காக யாரெல்லாம் யாகம் பண்ணாலோ யஜ்ஞம் பண்ணாலோ அதெல்லாம் நிறுத்தினான். அந்த யஜ்ஞம் பண்ணப்படாதுன்ட்டு அந்த யஜ்ஞத்தெல்லாம், யஜ்ஞம் நடக்கிற இடத்துலலாம் போய் இவன் ரொம்ப உபதிரவம் பண்ணான் யஜ்ஞம் பண்ணுறவாளுக்கெல்லாம். வேணன், அப்பேற்பட்ட கொடிய ராஜா வேணன், இவனுக்கு முன்னாடி வந்தவன் அவன். அப்பேற்பட்ட அந்த யஜ்ஞ ஹிம்ச நிரதாக அப்படி, யஜ்ஞ ஹிம்சா நிரதா, அப்பேற்பட்ட ராஜாவான வேணன் முதலான வாழ்ன கூட சத்கதி அடைஞ்சுட்டாலாம் இந்த பிரச்சேதசுகள் பண்ண தபசுனால. தப்போபிரேஷாம் அதிமாத்திர வர்திபிஹி ச யஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதா, அவளும் பாவிதா சத்கதி அடைஞ்சாள் நாள், அவளும் புண்ணியத்தை அடைஞ்சாள். பிதாபி தேஷாம் கிரகயாத நாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ, இவனுடைய அப்பா பிதாபிதே, இவனுடைய அப்பாவான பரீஷ்மான் இருக்கானே, பரீஷ்மான்ங்கிறது அந்த பிராச்சீன பரீஷு, இந்த பிராச்சீன பரீஸ் இருக்கானே அவன் என்ன பண்ணான், நிறைய யாகம் பண்ணான். இந்த பூமி முழுக்க தர்பையை போட்டு எப்போ பார்த்தாலும் யஜ்ஞம் யஜ்ஞம்னு யஜ்ஞம் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு தடவை நாரத சுவாமி வந்தாரங்க. நாரத சுவாமி வந்து அவனை கேட்டாள், ஏப்பா நீ ஒரேடியே யாகம் பண்ணிகிட்டே இருக்கே, எப்போ பாரு நான் வந்தால் விசிட் பண்ண வந்தால் எப்போ பார்த்தாலும் யஜ்ஞசாலையிலே உட்காந்துருக்கே, யஜ்ஞம் பண்ணிகிட்டே இருக்கியே, என்ன காரணம்னாள். கர்மகாண்டத்தில் எவ்வளோ உனக்கு அபிருச்சி இருக்கேன்னாள், என்ன பண்ணுறேன்னாள். அப்போ அவன் சொன்னால், எனக்கு இது பண்ணுறதுக்கு காரணம் தான் எனக்கு துக்கமே ஏற்படப்படாதுங்கிறதுக்காக பண்ணுறேன் நான். இப்போது நாரத சுவாமி சொன்னாள், இப்போ உனக்கு இது பண்ணால் துக்கம் போகாது, அது பகவத் பக்தி பண்ணாதான் போங்கிறதுக்காக உனக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இந்த தத்துவத்தை விளக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு நாரத சுவாமி உதயம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு அலகாரிக்கல் டேல், அது நிஜமாக நடந்த கதை இல்லை, உனக்கு புரிய முடியாது ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கதை சொன்னாள். அந்த கதை என்னென்னா புரஞ்சனோபாக்கியானம்னு பாகவதத்தில் இருக்குது அந்த கதை. அந்த புரஞ்சனன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு அவிஜ்ஞாத்தன்கிறதாக ஒரு ஸ்நேகிதன். அந்த புரஞ்சனனுக்கு நல்ல இடத்துல இருக்கணும்னு ஆசை, நல்ல ஊரில் போய் இருக்கணும்னுட்டு. அதனால் எங்கே பார்த்தாலும் லோகம் முழுக்க தேடிகிட்டே போனான். இப்போ நம்மளாம் ரிட்டையர் ஆனால் தேடுறோம் பாருங்க. சில பேர் இங்கே இருந்தால் சரியா இல்லை, இந்தியாவுக்கு போகணுங்கிறாள். ஏன்னா இந்தியாவில் தான் அங்கே சங்கீதம் இருக்குது, அங்கே தான் கர்நாடக இசையை கேட்டுகிட்டே இருக்கலாம், அங்கே தான் நல்ல உபன்யாசகள்லாம் இருப்பா, எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகலாம், எப்போ பார்த்தாலும் க்ஷேத்ராடனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து அங்கே போகிறது. அங்கே இருக்கிறவன் தான் இங்கே வரேங்கிறான். அங்கே அமெரிக்காவில் தான் எல்லாம் இருக்குது, லாஸ் வேகாஸ் இருக்குது, அங்கே இங்கே எல்லாம் பண்ணலாம், எல்லாம் நயாகரா ஃபால்ஸ் இருக்குதுன்னு அங்கேயும் இங்கே வரேங்கிறான். இது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படுறது தான். ஏன்னா ஒரு ஊரை விட்டுட்டு ரிட்டையரானா எங்கே போகிறேன்னா கலிஃபோர்னியா போகிறேங்கிறான். கலிஃபோர்னியா இருக்கிறவன் எல்லோரும் எங்கே போகிறேன்னா எல்லோரும் நான் மெயினுக்கு போகிறேங்கிறான். இப்படி ஒவ்வொன்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதனால் எல்லோரும் ஒவ்வொரு ஊருக்கு போய் நான் இருக்க போகிறேங்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து விருத்தாளுக்காக கட்டி வச்சுருக்கா கோயம்புத்தூரில் ஒரு ஆசிரமம், அங்கே தான் ரொம்ப நல்லா இருக்கான். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கிடச்சிட்டே இருக்குது, காலம்பரையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் டிஃபனாக பண்ணி போட்டுருக்காள். அதனால் அந்த ஊருக்கு போய் நான் ரிட்டையர் ஆகிடுப்பேன். 10 லட்சம் ரூபா கொடுத்தா போருமா, டின்னர் வந்துகிட்டே இருக்குமா, எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து பஜனை நடந்துட்டுருக்குமா, எப்போ பார்த்தாலும் டான்ஸ் நடந்துட்டுருக்குமா, எல்லோரும் வந்து உபன்யாசிப்பாலாம், அங்கேயே பாட போகிறேங்கிறா சில பேர். இதே தான் புரஞ்சனனுக்கு ஏற்பட்டது. அவன் சொன்னான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னான், அவிஜ்ஞாதன்கிற ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட சொன்னால் எனக்கு நல்ல ஊருக்கு போகணுன்ட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஒவ்வொரு ஊராக வந்தான். கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவன், இந்த ஊர் நன்னாலேன்ட்டு இன்னொரு ஊருக்கு போவான். இப்படியாக கடைசியில் அவனுக்கு
ஹிமாலய மலையில் இப்போல்லாம் கலிஃபோர்னியாவில் ரொம்ப உஷரமாக இருக்கிற இடத்துல கட்டிப்பாள். அப்புறம் என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்து எல்லாம் கீழப்படும். அப்படி ஹிமாலய மலையினுடைய ஷாரலில் ஒரு பெரிய அழகான பட்டணத்தை கட்டியிருந்தான். அந்த பட்டணத்துக்கு 9 வாசல் இருந்து தான். இதெல்லாம் நாரத சுவாமி சொல்கிறாள். இந்த புரஞ்சனனுடைய கதையை எடுத்து சொல்கிறாள். இவனுக்கு பிராச்சீன பரீஷுக்கு சொல்லிட்டு வராள். அந்த பட்டணத்துக்கு 9 படிகள் இருந்துதான், துவாரங்கள் இருந்துதான். அந்த பட்டணத்தில் அங்கேருந்து ஒரு ரொம்ப அழகான யுவதி அவள் அங்கேருந்து வந்தாள். அவளை சுற்றியவர்களும் 10 வேலைக்காராள். அந்த யுவதியை பரிச்சரணை பண்ணுறதுக்காக 10 வேலைக்காராள். அந்த ஒவ்வொருத்தருக்கும் 100கணக்கான வேலைக்காரிகள். இப்படி அந்த பட்டணம், அந்த பட்டணத்தை காக்கிறதுக்காக காப்பாற்றணுமே, எங்கேயான டெரரிஸ்ட்னால் வராமல் இருக்கணும்ட்டு, அதுக்காக 5 தலை பாம்பு அதுதான் காவல் காத்துன்னு வருது. அதுக்குள்ளே யாரும் வர முடியாது. பேர்பட்ட ஒரு பட்டணம். அவளை புரஞ்சனன் இருக்கானே, அவன் கல்யாணம் பண்ணான். அவளுக்கு பேர் புரஞ்சனின்னு பேர். அவளை கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி 100கணக்கான வருஷங்கள் ரொம்ப சுகமாக அப்படி ஆனந்தமாக ரமிச்சுண்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாள். அந்த ஸ்திரீ மேலே ரொம்ப அவனுக்கு அந்யாதிருஷ்யமான ஒரு காமம், பிரியம் வச்சுருந்தான். அப்பொழுது அவளுக்கு ஒரு துக்ககரமான ஒரு இது ஒரு நடந்துபடுது. அப்போ சண்டவேகன்னு ஒருத்தன், அவன் வந்து அந்த பட்டணத்தை அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். இடித்து தள்ளணுங்கிறதுக்காக வந்தான் சண்டவேகன் ஒருத்தன். அந்த சண்டவேகனுக்கு பலசாலியாக 300 கந்தர்வாள், 300 கந்தர்வ ஸ்திரீகள், இவாள்லாம் அவனுக்கு ஒத்தாசை பண்ணி இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காள். அவன் இப்படி பட்டணத்தை இடித்து கீழே தள்ளுறான். அப்போது பிரஜாகரன் ஒருத்தன், அவன் இத்தனை கந்தர்வாலையும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தான். இதெல்லாம் வந்து அழகாக வியாக்கியானம் பண்ணிடுவாரால் நாரத சுவாமி. இப்படிலாம் இருந்ததுப்பா இன்னும் சொல்லிட்டு வந்தாள். அப்பொழுது அங்கே பிரஜ்வாரன்னு ஒருத்தன், அவன் அங்கே வந்து பிரஜ்வாரங்கப்பட்டவன் அந்த பட்டணத்தை நெருப்பை போட்டு கொளுத்தி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி பண்ணி எரிச்சுவிட்டான். இந்த பட்டணம் எரிஞ்சு போச்சு. அப்போ பட்டணம் எரிஞ்சோடனே அந்த புரஞ்சனன் ஒரேடியாக கதறி அழுதான். அடாடா, இவ்வளோ வசதியான பட்டணம் கட்டினேனே, எல்லாம் எரிஞ்சு போச்சேன்னு அழுதான். அப்போது இவனை இந்த பட்டணத்தை காப்பாற்றின்னு இருந்த அந்த பாம்பு எல்லாம் போயிடுத்து வெளியில். அந்த 5 தலை பாம்பு எல்லாம் வெளியில் போயிடுத்து. அப்போ கூட அந்த புரஞ்சனனுக்கு உள்ளான ஃப்ரெண்டு இருக்கானே அவிஞாத்தன், அவனை புரஞ்சனன் ஞாபகமே வச்சுக்கல. அவனுடைய ஹெல்ப்பை தேடலை, அவன் ஞாபகம் வச்சுக்கல. இப்படி துக்கப்பட்டு புரஞ்சனன் அவனுடைய மனைவி புரஞ்சனியும் போயிட்டாளேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான். இப்படியே வருத்தப்பட்டு இருக்கிறதே அவனுக்கு மறுஜென்மம் ஏற்பட்டது. அடுத்த ஜென்மாவில் ஒரு பொண்ணாக பிறந்தான், வைதர்பியாக பிறந்தான். விதர்பன்கிற ராஜாவுக்கு பொண்ணா வைதர்பிங்கிறதாக ஒன்று பிறந்தான். பிறந்துவிட்டு இந்த வைதர்பிங்கிறவள் மலையத்வஜன் ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டாள். இப்படி ரொம்ப நாளைக்கு இப்படி இருந்துவிட்டு பகவான் ஸ்ரீ கோபாலனை ஆராதிக்கிறதுக்காக அவன் மனைவியான வைதர்பியோடு கூட இந்த மலையத்வஜன் போய் சேர்ந்தான். அங்கே பகவானை ஆராதிச்சனுடைய பயனால் அதனால் என்ன ஆச்சுன்னால், அந்த தன்னுடைய ஆத்மாவை பகவானோடு சேர்ந்து கலக்க செஞ்சு சரீரத்தை விட்டுவிட்டு அவனுடைய ஆத்மா பிரம்மத்தோடு சேர்ந்தது. இதை மலையத்வஜன் போய் சேர்ந்தான். இதை இந்த வைதர்பி சரியாக புரிஞ்சிக்கல. அவர் என்ன நினச்சா, தன்னுடைய பர்த்தா இருக்கானே இந்த மலையத்வஜன், அவனுடைய உடம்பு மாத்திரம் கிடக்கு, அவனுடைய ஆத்மா பகவானோட போயிடுத்து, கோபாலனோட. இதை அவர் தெரிஞ்சிக்காமல் அந்த வைதர்பி தன்னுடைய பர்த்தாவான அந்த மலையத்வஜனுடைய உடம்பை போட்டு வச்சுட்டு அது தினமும் பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காள். ஒரு நாளைக்கு இப்படி தொட்டு பார்க்குறாள், காலில் ஒன்றும் சூடு இல்லை, ஒரே ஜில்லுட்டு கிடக்கு. ஆஹா, இவன் இறந்து போயிட்டாங்கிறது தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு சித்தையை வச்சு அதில் எரித்து அதுலேயே அவளும் ஏறி தானும் பத்தியோடு கூட அந்த அக்னியில் தண்ணியும் ஆகுதி பண்ணுங்கிறதா நினச்சிட்டு கிளம்பினாள். அப்பொழுது அந்த பழைய ஃப்ரெண்டு இருந்தானே அவன் வந்து சேர்ந்தான். அப்போ சேர்ந்துட்டு கேட்டானே, இல்லை நீ யார், ஏன் இப்படி துக்கப்படுற, நான் உனக்கு ஃப்ரெண்டாச்சே,
நீ என்னமோ அழறையே, என்ன காரணம்னு கேட்டாள். உனக்கு என்னை மறந்துவிட்டே நீ அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி, நீ தான் முன்னாடி இந்த மாதிரி புரஞ்சனா இருந்தே சொன்னாள். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நீ நீ இந்த வைதர்பனுடைய பொண்ணும் இல்லை, இவன் புருஷனும் இல்லை, எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். நம்ம 2 பேரும் ஒன்று தான், நீயும் நானும் ஒன்று தான், நான் பகவான், அந்த பகவான் நானும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான், 2 எல்லாம் ஆத்மா ஒன்று தாங்கிறதாக அந்த அத்வைத்த தத்துவத்தெல்லாம் எடுத்து அவனுக்கு சொல்லி உணர்ப்பிக்க வச்சார். அந்த புரஞ்சனை அதுலேருந்து அந்த தன்னுடைய ஸ்நேகிதனோடு கூட சேர்ந்து ஒன்றுங்கிறத சரியாக உணர்ந்துட்டான்ப்பா அந்த புரஞ்சனன் சொன்னாள். இந்த கதையெல்லாம் நாரதர் சொன்னது கூட அவனுக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரியாக புரியலையேன்னார். அப்பா, நான் உத்பிரேட்சியாக சொன்னேன், இந்த கதை உண்மையான கதை இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அலிகாரிக்கல் மீனிங் இருக்குன்னாள். இந்த புரஞ்சனனுங்கிறது ஜீவாத்மா, இந்த அவிஜாத்தனுங்கிறது பரமாத்மா. இந்த ஃப்ரெண்டு இருக்கானே அவன், இந்த பல பட்டணங்கள்லாம் ஒவ்வொன்றா போனான்னு சொன்னாலே அதெல்லாம் எல்லாம் பல சரீரங்கள், ஒரு சரீரமாக எடுத்துன்றதுக்கே பல ஜென்மாக்கள். அந்த பட்டணத்துக்கு 9 வாசப்படி 9 துவாரம்னு சொன்னேனே, அது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு 9 துவாரம் இருக்குது, மேலே 7 துவாரம், கீழே 2 துவாரம்னு ஒரு மனுஷனுக்கு இருக்குது. அந்த பட்டணத்துக்கு வெளியில் வந்த பெண்ணு யாருன்னா அதான் புத்தி. அது அவளுக்கு 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அதான் 10 வேலைக்காராள். 100 வேலைக்காரிகள்னு சொன்னமே, அது சத்தேந்திரியாக 100 இந்திரியங்கள். அந்த பட்டணத்துக்கு காவல்காரமாய் 5 தலை பாம்புன்னு சொன்னேனே, அது 5 பஞ்ச பிராணன்கள். ஜீவாத்மாவோட இந்த புத்தி கல்யாணம் சேர்றது தான் கல்யாணங்கிறது. இந்த ஸ்திரீகள்கிட்ட அன்பு வச்சத்துக்கு அப்பிரியமான ஒரு காலம் வந்ததுன்னு சொன்னேனே, அதான் வயசான காலங்கிறது. சண்டவேகங்கிறது வேற ஒன்றும் இல்லை, திரும்ப திரும்ப வரதே வருஷங்கள். பர்த்டே எல்லாரும் கொண்டாடுறமே கேக்கை வெட்டி. என்னென்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் ஷீட்டு கிழிச்சு விட்றாள் அவனுக்கு. யூ ஆர் நியரிங் த டெத்துன்னு அர்த்தம். அதான் சண்டவேகன்னு பேர். 360 கந்தர்வாள், 360 கந்தர்வ ஸ்திரீகள்ங்கிறது வருஷத்துக்குள்ளான 360 நாட்களும் இரவுகளும். இந்த பிரஜாகரன்கிறது தான் பிராணவாயு. இப்படின்னு ஒன்று அவர் சொன்னதுக்கும் உள்ளான மீனிங்கை எடுத்து சொல்லி, இதெல்லாம் ஒரு உத்பிரேட்சியாக அவனுக்கு ஒரு கதை மூலமாக சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொன்னேன்னு தவிர, அப்பா அதனால் பகவான் நீ எல்லாம் பரமாத்மா, நீ எல்லாம் ஒன்று தான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ பகவான் கோபாலனை பக்தி பண்ணணுங்கிறதாக சொன்ன கதைகள்லாம் பாகவத்தில் 4வது ஸ்கந்தத்தில் இருக்குது. அதெல்லாம் பட்டத்திரி ஒரே ஸ்லோகத்தில், இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டாள். நாரதர் உன் பிதாவான பிராச்சீன பரிஷத்துக்கு உபதேசம் பண்ணாளேன்னு ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். பிதா பிதேஷாம் கிரகயாத நாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயௌ, உங்களோட கூட சாயுஜ்யத்தை அடைஞ்சானாமே இன்னும் வசத்தியாக சொன்னால் குருவாயூரப்பனை பார்த்து. தபோபிரேஷாம் அதிமாத்திரவர்த்திபிஹி சயஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதः பிதாபி தேஷாம் கிரகயாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயௌ. வசதியாக இந்த 5வது ஸ்லோகம். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே ஏகோனவிம்சம் தசகம் प्राचेतसकथानुवर्णनं. श्रीहरये नमः. पृथोस्तु नप्ता पृथुधर्मकर्मठः, पृथोस्तु नप्ता पृथुधर्मकर्मठः, पृथोस्तु नप्ता पृथुधर्मकर्मठः, प्राचीनबर्हिः युवतौ शतद्रुतौ, प्राचीनबर्हिः युवतौ शतद्रुतौ, प्राचीनबर्हिः युवतौ शतद्रुतौ, प्रचेतसो नाम सुचेतसः सुतान्, प्रचेतसो नाम सुचेतसः सुतान्, प्रचेतसो नाम सुचेतसः सुतान्, अजीजनत् त्वत्करुणाङ्कुरानिव, अजीजनत् त्वत्करुणाङ्कुरानिव,
अजीजनत् त्वत्करुणाङ्कुरानिव पितुस्सिसृक्षा निरतस्य शासनात् पितुस्सिसृक्षा निरतस्य शासनात् पितुस्सिसृक्षा निरतस्य शासनात् भवत्तपस्याभिरताः दशापि ते भवत्तपस्याभिरताः दशापि ते भवत्तपस्याभिरताः दशापि ते भवत्तपस्या निरता दशापि ते भवत्तपस्या निरता दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे मनोहरं सन्ददृशुः सरोवरं मनोहरं सन्ददृशुः सरोवरं मनोहरं सन्ददृशुः सरोवरं मनोहरं सन्ददृशुः सरोवरं तदा भवत्तीर्थम् इदं समागतो तदा भवत्तीर्थम् इदं समागतो तदा भवत्तीर्थम् इदं समागतो भवो भवत् सेवकदर्शनादृतः भवो भवत् सेवकदर्शनादृतः भवो भवत् सेवकदर्शनादृतः प्रकाशमासाद्य पुरःप्रचेतसां प्रकाशमासाद्य पुरःप्रचेतसां प्रकाशमासाद्य पुरःप्रचेतसाम् उपादिशत् भक्ततमस्तवस्तवम् उपादिशत् भक्ततमस्तवस्तवम् उपादिशत् भक्ततमस्तवस्तवम् उपादिशत् भक्ततमस्तवस्तवम् स्तवं जपन्तः तममीजलान्तरे स्तवं जपन्तः तममीजलान्तरे स्तवं जपन्तः तममीजलान्तरे भवन्तमासे विशतायुतं समाः भवन्तमासे विशतायुतं समाः भवन्तम् आसे विशतायुतं समाः भवत्सुखा स्वादरसात् अमीष्वियान् भवत्सुखा स्वादरसादमीष्वियान् भवत्सुखा स्वादरसादमीष्वियान् बभूव कालो ध्रुवन्न शीघ्रता बभूव कालो ध्रुवन्न शीघ्रता बभूव कालो ध्रुवन्न शीघ्रता तपोभिरेषाम् अतिमात्रवद्भिः तपोभिरेषाम् अतिमात्रवद्भिः तपोभिरेषाम् अतिमात्रवद्भिः तपोभिरेषाम् अतिमात्रवद्भिः स यज्ञहिंसा निरतोऽपि पावितः स यज्ञहिंसा निरतोऽपि पावितः स यज्ञहिंसा निरतोऽपि पावितः पितापि तेषां गृहयातनारद पितापि तेषां गृहयातनारद पितापि तेषां गृहयातनारद प्रदर्शितात्मा भवदात्मतां ययौ प्रदर्शितात्मा भवदात्मतां ययौ प्रदर्शितात्मा भवदात्मतां ययौ श्रीहरये नमः. ஆறாவது ஸ்லோகம் பகவத் தரிசனம். பகவான் ரொம்ப விசேஷமான ரூபத்தில் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாள். இவாளுக்கெல்லாம் இந்த பிரச்சேதசுகளுடைய தபஸை 14,000 வருஷங்கள் தபஸ் பண்ணி ருத்ரகீதையை சொன்ன அவளுக்கு நேர வந்தாளாம் சுவாமி. எப்படி வந்தாளுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். கிருபாபலேனைவ ததः பிரச்சேதசாம் பிரகாசமாகாஹ
பதகேந்திர வாகனः விராஜி சக்ராதிவராயுதம் சுபிः புஜாபிரஷ்டாபிருதஞ்சிதத்யுதிः. புஜாபிஹி அஷ்டாபிஹி நாள் சுவாமிக்கு எல்லாரும் நமக்கெல்லாம் தெரியும் 4 கை இருக்குன்னுட்டு. ஏன்னா எதுக்கா 4 கைன்னா பக்தாளுக்கு அள்ளி கொடுக்கணும். பக்தாள் புருஷார்த்தங்கள் 4 வேணும்னு புருஷேன அர்த்தியதேதி புருஷார்த்தா. புருஷார்த்தங்கள் 4 வேணும்னு நினைக்கிற பக்தாளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக 4 கை வச்சுருக்காருன்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் கொஞ்சமாக கொடுத்தது போகாது, அள்ளி அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகனே 8 கையோடு வந்தாலாம் இங்கே. ஏன்னா டபுள் ஸ்பீடில் கொடுக்கணும். இதே ஸ்பீடில் கொடுக்கப்படாது, இன்னும் ரேட்டு இன்னும் கொஞ்சம் கூட குவிக்கராக கொடுக்கணுங்கிறதுக்காக 8 கையோடு வந்தாளுங்கிறாள் இந்த இடத்துல. பகவத் தரிசனம் கிருபாபலேனைவ தத பிரச்சேதசாம் கிருபாபலேன மகா கருணையோடு கூட அவர் என்ன பண்ணாள்? பிரகாசமாகாஹ பதகேந்திர வாகனஹ. பதகேந்திரன்னு யாருக்கு பேர்? கருடனுக்கு பேர். இந்த கருட வாகனனாக கருடன் மேலே ஏறி சுவாமி ஓடி வந்தாளாம். எப்படி கையில் நினைச்சிருந்தாள்? விராஜி சக்கர அதிவராயுதம் சுபிஹி. ரொம்ப பரமசோபனமான மிகுந்த காந்தியை உடைய ஆயுதங்களை கையில் தரிச்சுண்டு, சக்கராதி ஆயுதங்களை தரிச்சுண்டு அதுலேருந்து பிரகாசம் அப்படியே ஜொலிச்சு கொட்டுறதாம். விராஜின்னா பிரகாஷின்னு இருக்கு. புஜாபிரஷ்டாபிஹி 8 கைகள்லேருந்து பிரகாசம் அடிக்கிறது. உதஞ்சிதத்யுதிஹினாள். அப்படி மேலே அதனுடைய லைட் எஃபல்ஜன்ஸ் மேலே தெரிகிறதாம். அப்படி பிரகாசத்தோடு கூட பகவான் கருடாதி ரூடனாய் அந்த பிரச்சேதசுகளுக்கு அப்படி தரிசனம் பண்ணி வச்சாள். அவளுக்கெல்லாம் அனுகிரகத்தை பண்ணுறதுக்காக வந்தாளுங்கிறத ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். 6வது ஸ்லோகம் இது. கிருபாபலேனைவ தத பிரச்சேதசாம் பிரகாசமாகாஹ பதகேந்திர வாகனஹ விராஜி சக்ராதிவராயுதம் சுபிஹி புஜாபிரஷ்டாபிருதஞ்சிதத்யுதிஹி. அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் பகவான் தானாகவே கேட்காமலே வரத்தை கொடுக்குறாள். ஏன்னா இந்த பிரச்சேதசுகள் துருவசுவாமி மாதிரி எதையோ நோக்கி எங்களுக்கு ஒரு காமம் பூர்த்தி ஆகணுங்கிறதாக தபஸ் பண்ணல. பகவான் மேலே இருக்கப்பட்ட அந்த நாமத்தினுடைய ருச்சியை அனுபவித்து தபஸ் பண்ணாள் 10,000 வருஷம். அவள் ஒன்றுமே கேட்காமலே பகவான் அனுகிரகம் பண்ண கதை வைபவத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரச்சேதசாம் தாவத் அயாச்சதாமபி துவமேவ காருண்யபராத் வரான் அதாஹ பவத் விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா. ரொம்ப அழகான ஸ்லோகம். பகவான் என்ன பண்ணாலாம்? அனுகிரகம் எப்படி பண்ணாள்னாள்? பிரச்சேதசாம் தாவத்து அயாச்சதாமபி அவள் வேணும்னு ஒன்றும் கேட்காமலே எல்லாரும் காமியமாக இந்த வேணும் கேட்டுன்னு போவோம். அப்படி பகவான் என்ன பண்ணுறார்? கேட்காமலே கொடுக்குறாள். நமக்கு கேட்க தெரியாது. பகவான்கிட்ட போனால் என்ன கேட்கணும்னு தெரியாது. ஏன்னா தரித்திர புத்தியோடு கூட நம்ம ரொம்ப குறைச்சலாக கேட்டுவிடுவோம். ஏதானம் நமக்கு என்ன வேணும்னு கேட்க நமக்கே தெரியாது. அதனால் பகவானை போய் கேட்கும்போது ஒன்றுமே கேட்க வேண்டாம். போய் அவனுடைய நாமாக்களை ருச்சித்து நல்லா ரசித்து அது அனுபவத்தோடு கூட பக்தியோடு கூட அவன் பாதார விந்தங்களில் விழுந்து அந்த பக்தி பண்ணால் அவளுக்கு அயாச்சதாமப்பி அவள் கேட்காமலே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய காருண்ய மூர்த்தியாம். துவமேவ காருண்ய பராத் வரானதாக. நீ வரத்தை கொடுத்தியே. என்ன கொடுத்த? பவத் விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத் விசிந்தாபி. யாரெல்லாம் உங்களை நினச்சிக்கிறாளோ, பிரச்சேதசுகளை நினச்சிக்கிறாளோ, இப்போ நம்மளாம் பிரச்சேதஸ் சரித்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி யாரெல்லாம் பிரச்சேதசுகளை நினச்சிக்கிறாளோ, யாரெல்லாம் அப்படி தேகினான் நாள், அப்பேற்பட்ட பிராணிகளுக்கு நாள், மனுஷியால் மாத்திரமில்லை, மனுஷியாலோ மிருகங்களோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு பசுவான கஜேந்திரன் நாராயணன் நினச்சிருந்தா அவனுக்கு மோட்சம்.
அப்படி பகவான் என்ன பண்ணாள்னா சிவாய அவளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து பரமசிவத்தை கொடுக்குறாள். சிவம்னா க்ஷேமம்னு அர்த்தம், மங்களம்னு அர்த்தம். எல்லா விதமான மங்களையும் கொடுக்குறாளாம். சிவாய தேகினாம் பவத்து அசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா. அது மாத்திரம் இல்லை, இந்த ருத்ரகீதம்ங்கிறதா பாகவத்தில் இருக்கே, அதை யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கும் அவ நினைக்கிற காமங்கள் எல்லாம் பூர்த்தியாகணுங்கிறதாக அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்தாலாம். யாரெல்லாம் ருத்ரகீதம்ங்கிறதான என்னுடைய கீதம் எந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாலோ அதை சொன்னாலும் சரி, இல்லை உங்கள் சரித்திரத்தை சொல்லி பிரச்சேதசு சரித்திரத்தை எடுத்து சொன்னாலும் சரி, உங்களை நினச்சிருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லாருக்கும் பரமானுகிரகம் பண்ணுறேங்கிறதா சொன்னாள். எல்லா விதமான காமங்களும் பூர்த்தியாகுங்கிறதா சொன்னாள். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தாலாம் அவளுக்கு. பிரச்சேதசாம் தாவன் அயாச்சதாமபி துவமேவ காருண்யபராத் வரானதாக பவத் விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா. 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஆச்சரியமாக பகவான் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறாள், அப்பா குருவாயூரப்பா, இந்த பிரச்சேதசுகளுக்கு நீ எப்பேற்பட்ட பரமானுகிரகம் பண்ண தெரியுமா? அவள் வேண்டாம் ஒன்றும் எனக்கு வேணும்னு கேட்கல. அவள் அப்படி கேட்காம இருந்து கூட அவளுக்கு என்ன பண்ண, நல்ல பத்னி புத்திராள் எல்லாம் அவள் அனுபவித்து இருக்கட்டுங்கிறதா நல்ல பல வருஷங்கள் பல லட்சம் வருஷங்கள் அவள் ஆனந்தமாக இருந்துவிட்டு பின்பு உன்னோட கூட மோட்சமும் அடைஞ்சாளே, உன்னோட கூட சேர்ந்து பிள்ளாள் சாயுஜ்யம் அடைஞ்சாளே, அவளுக்கு சாயுஜ்யத்தையும் கொடுத்தியேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாள். எல்லாம் உன்னுடைய கருணை உன்னுடைய அன்புங்கிறதுக்காக சொல்கிறாள். அவாப்பிய காந்தாம் தனயாம் மஹீருவாம் தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்சமாம் பிரயாஸ்யதேதி ஞகதோ முதைவதான். ஏ குருவாரப்பா, நீ என்ன தெரியுமா சொன்னேன் அவளுக்கு வரன் கொடுத்து? ஞகதா முதைவனாள், முதாயிவ. நீ ரொம்ப ஆனந்தத்தோடு கூட அவள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? அவாப்பிய காந்தாம் தனயாம் மஹீருகாம், மஹீருகாம் தனயாம். விரக்ஷங்கள்லாம் இருக்கே பூமியில், அந்த விரக்ஷங்களுக்கெல்லாம் பொன்னான அந்த வாக்ஷிங்கிறான ஒரு ஸ்திரீ, அந்த வாக்ஷிங்கிறான ஸ்திரீயை நீங்கள்லாம் அடைஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிப்பேள். கல்யாணம் பண்ணிட்டு அவளோடு கூட ரமத்வம் ரமிச்சு எத்தனை வருஷம்? தசலக்ஷவத்சரீம். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 லட்சம் வருஷங்கள் அவளோட ஆனந்தமாக இருப்பேள் நீங்கள் 10 பேரும் நாள். அவாப்பிய காந்தாம் தனயாம் மஹீருகாம், மஹீருகாம் காந்தாம் அவாப்பிய மஹீருகாம் தனயாம் அவாப்பிய. அவள் எப்படி கிடச்சி காந்தாம், அவள் தான் உங்களுக்கு மனைவியை அடைப்பொருள். நீங்கள் ரமத்வம் சந்தோஷமாக இருப்பேள், ஆனந்திச்சிருப்பேள் 10 லட்சம் வருஷம். தசலக்ஷவத்சரீம். அதன் பிறகு உங்களுக்கு குழந்தை உண்டாகும். தக்ஷங்கிறதாக குழந்தை, ரொம்ப வசதியான குழந்தை பிறப்பன். சுதோஸ்து தக்ஷா நனு தட்சணாச்சமாம். அது பிறந்த பிறகு நீங்கள் எல்லாரும் என்ன அடைவேள்? பிரயாசியத மாம் பிரயாசியத, என்ன வந்து அடைஞ்சி என்னோட கூட சாயுஜ்யம் அடைஞ்சுடுவேள், வைகுண்டம் அடைஞ்சுடுவேள் அப்படிங்கிறதா சொல்லி ஞகதா முதைவ தானு. அவள்கிட்ட சொன்னேலாமே குருவாயூரப்பா. இன்னும் பட்டதிரி ஆச்சரியத்தோடு கேட்குறாள் பகவானை பார்த்து. ஏன்னா பகவான் அப்படி கருணை புரிஞ்சிருக்காள் அவளுக்கெல்லாம். இதில் ஒன்று சொல்கிறது உண்டு, இவள் 10 பேர்களுக்கு ஒரே பொண்ணு கொடுத்துருக்காளே, என்ன அர்த்தம்னு அதுக்கு பாகவத்தில் அழகாக சொன்னாள். ஏன்னா இவள் 10 பேராக இருந்தால் கூட அத்தனை பேருக்கும் ஒரே விதமான தர்மம், ஒரே விதமான செய்கை இப்படி இருக்கலாம். எல்லாரும் யூனிசனாக ஒரே முகமாக இருந்திருக்காள். அதனாலே நாள் அப்ருதக் தர்மசீலானாம் சர்வேஷாம் வகா சுமத்தியமா அப்ருதக் தர்மசீலேயும் பூயாத் பத்னியே அர்ப்பிதாசயா. இன்னும் பாகவத்தில் இந்த 10 பிரச்சேதசுகள் 10 பேருக்கும் சேர்த்து ஒரு பத்னி, அந்த விரக்ஷங்களுடைய பத்னி, விரக்ஷங்களுடைய பொண்ணு, அவள் பேர் வாக்ஷின்னு பேர். இந்த வாக்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள்லாம் ஆனந்திக்க போகிறாள் 10 லட்சம் வருஷம். அது சொன்னாள் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொன்னாள். அவாப்பிய காந்தாம் தனயாம் மஹீருகாம் தயாரமத்வம்
தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தட்சணாச்ச மாம் பிரயாஸ்யதேதி ஞகதோ முதைவதான். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் இந்த பிரச்சேதசுகள் எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி சந்தோஷமாக இருந்தாளுங்கிற வைபவத்தை 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ததச்சதே பூதலரோதினத்தரூன் க்ருதா தஹந்தோ துருகிணேன வாரிதாः த்ருமைஷ தத்தாம் தனயாமவாப்யதாம் த்வதுக்தகாலம் சுகினோ அபிரேமிரே. ததஸ்ய தே பூதலரோதினத்தரூன். பூதலரோதினா பூமியை முழுக்க மறைக்க முடிய எங்கே பார்த்தாலும் ஒரே விரக்ஷமாக இருந்துதான். பூமியே பார்க்க முடியாதபடி ஒரே விரக்ஷம். இந்த பிரச்சேதசுகள் அந்த ஜலத்திலேருந்து வெளியில் வந்தாள். வெளியிலேருந்து காலை பூமியில் வைப்போம்னு பார்த்தா இடமே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே விரக்ஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. ஒரே சமிருத்தியாக விரக்ஷங்கள் இருந்த காலம். அதனால் எங்கே பார்த்தாலும் விரக்ஷம் இருக்குது, காலால் வைக்க முடியலன்னு ரொம்ப கோபம் ஏற்பட்டு அவளுக்கு இப்படி இந்த விரக்ஷங்கள்லாம் நம்மளை சிரமப்படுறதே, காலை வைக்க முடியலையே, எங்கேயும் போக முடியலையே. ஏன்னா அப்படி கிட்ட 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 ஒரே விரக்ஷம், பூமி முழுக்க ஒரே விரக்ஷம். இப்படி இருந்து கொடுத்தான். தாங்க முடியாமல் அவளுக்கு கோபம் ஏற்பட்டு அந்த கோபத்தினால அவள் வாயிலேருந்து அக்னி, ஒரே கொழுந்து விட்டு எறிகிற அக்னி வந்தது. அந்த விரக்ஷங்கள்லாம் எரிய ஆரம்பிச்சுது. அப்போ விரக்ஷங்கள்லாம் சொல்லித்தான், ஆஹா எங்களை எரிக்கப்படாதுன்னு பகவான் பிரம்மதேவன் அங்கேருந்து துருகினேன் என்னால். துருகினானா இந்த பிரம்மா வந்து இந்த படைச்ச படைப்பில் ஒன்றையுமே எரிச்சு ஒன்றும் ஹிம்சிக்கப்படாது, உங்களெல்லாம் பிரஜா சிருஷ்டிக்காக அனுப்பப்பட்டவள், அப்படி இருக்கிறதே இதுகளும் பிரஜைகள் தானே, இந்த விரக்ஷங்களும், இந்த விரக்ஷங்களையும் ஹிம்சிக்கலாமா, விரக்ஷங்களெல்லாம் எரிக்கப்படாதுன்னு சொன்னார். உடனே அவள்லாம் விரக்ஷங்கள்லாம் அவளுடைய பொண்ணான பாக்ஷியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாளுங்கிறதா ஒரு கதை பாகவத்தில் இருக்குது. ததச்சதே பூதலரோதினத்தரூன் க்ருதா தஹந்தः துருகிணேன வாரிதாः. துருகிணேன அதாவது பிரம்மாவனால அப்படி நீங்கள்லாம் எரிக்கப்படாது இந்த விரக்ஷங்களைன்னு சொன்னாள். நே பாக்ஷியை கல்யாணம் பண்ணி வச்சாலாம் இந்த பிரச்சேதசுகளுக்கு. துருமைஷ தத்தாம் தனயாம் அவாப்பியதாம் த்வதுக்த காலம் சுகினோ அபிரேமிரே. ஏ குருவாயூரப்பா, நீ அவள்கிட்ட எப்படி வரம் கொடுத்து சொன்னியோ அதே பிரகாரம் அவள் 10 லட்சம் வருஷங்கள் அந்த ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு வாக்ஷியை கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருந்தாளாமே சொல்லி இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியப்பட்டு போகிறாள் பட்டதிரி. ததச்சதே பூதலரோதினத்தரூன் க்ருதா தஹந்தோ துருகிணேன வாரிதாः த்ருமைஷ தத்தாம் தனயாமவாப்யதாம் த்வதுக்த காலம் சுகினோபிரேமிரே. இந்த கடைசி ஸ்லோகமான 10வது ஸ்லோகத்தில் அந்த பிரச்சேதசுகளுக்கு புத்திரப்பிராப்தி, புத்திரன் தக்ஷன்கிறதான புத்திரன் பிறந்த வைபவத்தை எடுத்து சொல்கிறாள். அந்த புத்திரன் பிறந்த பிறகு பகவானுடைய அனுகிரகத்தினால நாரத சுவாமி வந்து அவளுக்கு மறுபடியும் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணி வச்சாள். எப்படி வந்து இந்த பர்ஹிஷ்மான் பிராச்சீன பர்ஹிஷுக்கு எப்படி உபதேசம் பண்ணி வச்சாலோ அதே மாதிரி நாரத சுவாமி இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி வச்சாள். உபதேசம் பண்ணி பிரம்மஜானத்தை கொடுத்தாள். அந்த பிரம்மஜானத்தினால அவள்லாம் பகவானோடு கூட சாயுஜ்யமானாலாம். அந்த கதை, அந்த வைபவத்தை இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அவாப்பிய தக்ஷஞ்ச சுதம் கிருதாத்வராக பிரச்சேதசோ நாரதலப்தயா தியா அவா புரானந்த பதம் ததாவிதः த்வமீஷ வாதாலயநாத பாஹிமாம். ஹே வாதாலயாதீஷா, ஏ குருவாயூரப்பா, நீ என்னை காப்பாற்றணுங்களாட் பட்டதரி, நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய அனுகிரகம் அவளுக்கு பூர்ணமாக இருந்தது. இந்த பிரச்சேதசுகளுக்கு அவாப்பிய தக்ஷஞ்ச, உன்னுடைய அனுகிரகத்தினால அந்த வார்ஷி மூலமாக ஒரு புத்திரன், தக்ஷங்கிற புத்திரன் அவளுக்கெல்லாம் கிடைச்சிது. அதை கிடைச்ச பிறகு அவள்லாம் யஜ்யம் பண்ணாள். கிருதாத்வராக, அத்வரம்னா யஜ்யம்னு அர்த்தம், யாகங்கள். அப்படி யாகங்கள்லாம் செஞ்சுவிட்டு
பிரச்சேதசோ நாரதலப்தயா தியா. பின்பு நாரத சுவாமி அவளை தேடி வந்தாள். நாரத சுவாமிகிட்டேருந்து கிடைச்ச பிரம்மஜானத்தினாலே அவளுக்கு ஞானம் ஏற்பட்டு அவா பூரா ஆனந்த பதம் ததாவிதா. ஆனந்த பதம், ஆனந்த ரூபமான ஒரு ஸ்தானம், அதாவது உன்னுடைய பாதார விந்தங்கள்னு அர்த்தம். அவா ஏ குருவாயூரப்பா, உன் கால்கள் அஞ்சு உன்னோட கூட சாயுஜ்யமானாலாமே, மோட்சம் அடைஞ்சாலாமே இன்னும் ஆச்சரியப்பட்டு போனால். அப்பேற்பட்ட குருவாயூரப்பன் கருணாமூர்த்தி இல்லையா நீ என்னையும் காப்பாற்றணுங்கிறதா சொல்கிறாள். பாகிமாம், என்னையும் காப்பாற்றுப்பான்னு சொல்லி பட்டதிரி 10வது ஸ்லோகத்தில் இந்த பிரச்சேதசுகளோட சரித்திரத்தை எடுத்து சொல்லி முடிக்கிறார். அவாப்பிய தக்ஷஞ்ச சுதம் கிருதாத்வராக பிரச்சேதசோ நாரதலப்தயா தியா அவா புரானந்த பதம் ததாவித துவமீஷ பாதாலயநாத பாகிமாம். யோசித்தியான இந்த ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. கிருபாபலேனைவ புரః பிரச்சேதசாம், கிருபாபலேனைவ புரः பிரச்சேதசாம், கிருபாபலேனைவ புரः பிரச்சேதசாம் பிரகாசமாகாः பதகேந்திரவாகனः, பிரகாசமாகாः பதகேந்திரவாகனः, பிரகாசமாகாः பதகேந்திரவாகனः விராஜி சக்ராதி வராயுதாம்சுபிः, விராஜி சக்ராதி வராயுதாம்சுபிः, விராஜி சக்ராதி வராயுதாம்சுபிः புஜாபிரஷ்டாபிः உதஞ்சிதத்யுதிः, புஜாபிரஷ்டாபிः உதஞ்சிதத்யுதிः, புஜாபிரஷ்டாபிः உதஞ்சிதத்யுதிः பிரச்சேதசாம் தாவதயாச்சதானபி, பிரச்சேதசாம் தாவதயாச்சதாமபி, பிரச்சேதசாம் தாவதயாச்சதாமபி, பிரச்சேதசாம் தாவதயாச்சதாமபி த்வமேவ காருண்யபராத்வரானதாः, த்வமேவ காருண்யபராத்வரானதாः, த்வமேவ காருண்யபராத்வரானதாः பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம், பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம், பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம், பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா, பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா, பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதா அவாப்யகாந்தாம் தனயாம் மஹீருஹாம், அவாப்யகாந்தாம் தனயாம் மஹீருஹாம், அவாப்யகாந்தாம் தனயாம் மஹீருஹாம் தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம், தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தத்க்ஷணாச்ச மாம், சுதோஸ்து தக்ஷோ நனு தத்க்ஷணாச்ச மாம், சுதோஸ்து தக்ஷோ நனு தத்க்ஷணாச்ச மாம் பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதாம், பிரயாஸ்யதேதி ன்யகதோ முதைவதாம், பிரயாஸ்யதேதி न्यगदो मुदैवतान् ततश्च ते भूतलरोधिनस्तरून्, ततश्च ते भूतलरोधिनस्तरून्, ततश्च ते भूतलरोधिनस्तरून्, ततश्च ते भूतलरोधिनस्तरून् क्रुधा दहन्तो द्रुविणेन वारिताः, क्रुधा दहन्तो द्रुविणेन वारिताः द्रुमैश्च दत्तां तनयामवाप्यताम्, द्रुमैश्च दत्तां तनयामवाप्यताम्, द्रुमैश्च दत्तां तनयामवाप्यताम् त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे, त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे, त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे
अवाप्य दक्षं च सुतं कृताध्वराः अवाप्य दक्षं च सुतं कृताध्वराः अवाप्य दक्षं च सुतं कृताध्वराः प्रचेतसो नारदलब्धया धिया प्रचेतसो नारदलब्धया धिया प्रचेतसो नारदलब्धया धिया अवापुरानन्दपदं तथाविधः अवापुरानन्दपदं तथाविधः अवापुरानन्दपदं तथाविधः त्वमीश वातालयनाथ पाहि माम् त्वमीश वातालयनाथ पाहि माम् त्वमीश वातालयनाथ पाहि माम्। ओम श्री हरे नमः। ओमिति श्रीमन्नारायणीये प्राचेतस कथानुवर्णनं नाम एकोनविंशं दशकम्। இப்பொழுது இந்த எல்லா ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. अथ श्रीमन्नारायणीये एकोनविंशं दशकम् प्राचेतस कथानुवर्णनम्। पृथोस्तु नप्ता पृथुधर्मकर्मठः प्राचीनबर्हिः युवतौ शतद्रुतौ प्रचेतसो नाम सुचेतसः सुतान् अजीजन त्वत्करुणाङ्कुरानिव पितुः सिसृक्षा निरतस्य शासनात् भवत्तपस्याभिरताः दशापि ते पयोनिधिं पश्चिममेत्य तत्तटे मनोहरं सन्ददृशुः सरोवरम् तदा भवत्तीर्थमिदं समागतो भवो भवत् सेवकदर्शनादृतः प्रकाशमासाद्य पुरः प्रचेतसाम् उपादिशद् भक्ततमस्तवस्तवम् तवं जपन्तः तममीजलान्तरे भवन्तमासे विशतायुतं समाः भवत्सुखा स्वादरसात् अमीष्वियान् बभूव कालो ध्रुवन्न शीघ्रता तपोभिरेषाम् अतिमात्रवर्धिभिः स यज्ञहिंसा निरतोऽपि पावितः पितापि तेषां गृहयातनारद प्रदर्शितात्मा भवदात्मतां ययौ कृपाबलेनैव पुरः प्रचेतसां प्रकाशमागाः पतगेन्द्रवाहनः विराजिचक्रादिवरायुधांशुभिः भुजाभिरष्टाभिः उदञ्चितद्युतिः प्रचेतसां तावत् अयाचतामपि त्वमेव कारुण्यभरान्वरानदाः भवद्विचिन्तापि शिवाय देहिनां भवत्वसौ रुद्रनुतिश्च कामदा अवाप्य कान्तां तनयां महीरुहां तया रमध्वं दशलक्षवत्सरीम् सुतोऽस्तु दक्षो ननु तत्क्षणाच्च मां प्रयास्यथेति न्यगदो मुदैवतान् ततश्च ते भूतलरोधिनस्तरून् क्रुधा दहन्तो द्रुगिणेन वारिताः द्रुमैश्च दत्तां तनयामवाप्यतां त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे अवाप्य दक्षं च सुतं कृताध्वराः प्रचेतसो नारदलब्धया धिया अवापुरानन्दपदं तथाविधः त्वमीश वातालयनाथ पाहि माम्। ओमिति श्रीमन्नारायणीये प्राचेतस कथानुवर्णनं नाम एकोनविंशं दशकम्। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.
काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामासमेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय।